ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமேசான்லேருந்து டை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வீட்டிலலாம் டிஷர்ட் போட்டுருவோம்ல, இந்த டிஷர்ட்டை நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்மளே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டிஷர்ட் மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷூ ஷாக்ஸாக இருக்கட்டும், இல்லை கச்சுப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கலர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பவும் போல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளவுஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, கையில் வந்துட்டு கலர் ஆகிடக்கூடாது அப்படின்றது. நம்மளுக்கு ரப்பர் பேண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 40-50 நம்பர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் சோடா ஆஷ் அப்படின்ற ஒரு பாக்கெட்டு, ஒரு 2 நம்பர் பாக்கெட் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 கலர் இருக்குங்க உள்ளார. 12மே லிக்விடாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பவுடராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஒரு 120 ml வந்து தண்ணியை பிடிக்கும். நம்ம தண்ணியை வந்து இது கூட வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த 12 கலரையும் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வாம் வாட்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன், இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன மாதிரி 120 ml, அதாவது இந்த பாட்டில் 120 ml தான் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டோம். இதை நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியதான். இப்போ அதே போல் இருக்கிற மற்ற கலர்லையும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைடை பண்ணுறதுக்கான கலர்ஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைடை கிட்ட அனுப்பணும் ஒரு டிஷர்ட் ட்ரையலுக்கு அனுப்பி தான் எல்லாம் வந்திருக்கும். பட் அதில் அனுப்பலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், தனியாக ஒரு 3 டிஷர்ட் வாங்கியிருக்கோம். இது காட்டனில் வாங்கியிருக்கோம். காட்டனாக இருந்தால் தான் ப்ராப்பராக அந்த கலர் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகும். நம்ம இந்த டிஷர்ட்டில் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஊற வைக்கிற தண்ணியில் அவங்க கொடுத்த சோடா ஆசி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஷர்ட்லாம் அந்த வாட்டரில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். இப்போ டிஷர்ட் நல்லா ஊறின பிறகு எடுத்து நல்லா புளிஞ்சிடலாம். அதை புளிஞ்சிட்டு அப்படியே வச்சிடலாம். இது போல் இருக்கிற மற்ற டிஷர்ட்டையும் புளிஞ்சு எடுத்துப்போம். நமக்கு அந்த சாயத்தை நல்லா உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தான் இந்த டிஷர்ட்லாம் தண்ணி நினைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி நினைக்கலன்னா டிஷர்ட்டில் அந்த சாயம் இறங்காது. அதனால தான் இப்போ ஃபுல்லாக நம்ம நினச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா தேவையான டிசைன்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருவாங்க பேசிக்ஸாக என்னென்ன டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ண சொல்லி ஒரு 4 டிசைன் எடுத்து வச்சிருக்கோம், அதை பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்டோட கார்னரை ஒரு ஹேண்ட் பம்ப் கொண்டு வரேன், அதுபோல் இந்த கார்னரை இந்த ஹேண்ட் பம்ப் கொண்டு வரேன். அவ்வளோதான். இது போல் ஷேப்பாக முக்கோணமாக மடிச்சுட்டே இருக்குவோம். ஒரு 4 லேயர் வர மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இதில் அவங்க கொடுத்த ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு அந்த ரப்பர் பேண்ட் போட போகிறோம் ஃபுல்லாக அந்த டிஷர்ட்டில். பாருங்கள் எப்படி போகிறோன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டுப்போம். இதே போல் இந்த டிஷர்ட் ஃபுல்லாக ஒரு 7 செட் ஆஃப் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவும் கிடையாது. நம்ம டிசைன் எந்த அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு நம்ம நெருக்க போட்டுக்கலாம். நான் ஒரு 2 இன்ச்சு கேப் போட்டு போட்டுக்கிறேன். அந்த டிஷர்ட் எண்டில் அந்த ரப்பர் பேண்ட் போட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கரெக்டாக போட்டுடலாம். இப்போ அதில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த க்ளவுஸ் போட்டுக்கலாம். அதுபோல் நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். எங்கேயும் மேக்ஸிமம் சொட்டாமல் பார்த்துங்க அந்த சாயம். இப்போ நான் பெயிண்ட் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு மெஷ் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக கீழே பண்ணால் கீழே ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம கலர் பண்ணுறதுக்கான செட்டமாக ரெடி பண்ணியாச்சு. இதில் ஒவ்வொரு கேப்லையும் ஒவ்வொரு கலர் ஆட் பண்ண போகிறோம். அது நம்மளோட இஷ்டம் தான், எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுக்க போகிறேன். எடுத்து ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே நிப்பு இருக்குது, அதை கழட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் எந்தெந்த கலர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஆட் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் கலர் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 2வது டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு ஹார்ட்டின் ஷேப் பண்ண போகிறேன். இப்போ டிஷர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் முன்னாடி வச்சு சமமாக மடிச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணேன்னா ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு ஒரு பாதி ஹார்ட்டின் ஷேப் வர மாதிரி வரைய போகிறேன். எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஹார்ட்டின் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா அந்த வரைஞ்சி முடிஞ்ச எண்டிங் இருக்குல்ல, அதுலேருந்து நைஸாக அப்படியே அந்த டிஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் எந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இதே போல் ஃபோல்டு பண்ணிப்போம். அந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம் அப்பப்போ. அதே போல் ஃபோல்டு பண்ணிக்கிட்டே அந்த டிஷர்ட்டோட ஆரம்பித்த இடத்த வந்துடலாம். அவ்வளோதான். நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்துல நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டுருவோம். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுருணும். அப்படி இல்லைன்னா அந்த டிசைன் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் டிசைனில் போட்ட மாதிரியே போட்டுடலாம். இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது 3வது டிஷர்ட் டிசைன் பண்ண போகிறேன். அது என்னன்னா ஒரு பக்கம் மட்டும் கலர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஹேண்ட்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிடுவோம். அவ்வளோதான். இப்போ அந்த முடிஞ்ச இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணி கொண்டு வரலாம். கரெக்டாக அந்த பென்சில் லேயர் மேலே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ முடிகிற ஸ்டேஜில் என்ன பண்ணால் அந்த சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து விடலாம். அவ்வளோதான். இப்போ இப்படியே வச்சுட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிடலாம். இது ஒன் சைடு கலர் அப்படிங்கிறதுனால எந்த சைடில் நம்ம டிராயிங் பண்ணமோ அந்த சைடு மட்டும் நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். இப்போ இதில் எந்த பக்கம் ரப்பர் பேண்ட் போட்டோமோ அங்கே மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஒன் சைடு கலர் தான், அதனால தான். அவ்வளோதான். இப்போ நம்ம 3 கலர் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெயிண்ட் பண்ண பிறகு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் வெயிலில் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வெயிலும் கூட நல்லா அடிக்குது. இப்போ வச்சிடுறேன். இப்போ ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கலர் பண்ண டிஷர்ட்லாம் ஒரு 4 மணி நேரம் தாண்டி நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரப்பர் பேண்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டிஷர்ட்லாம் பிரித்து பார்த்துலாம். உண்மையாக எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எந்த அளவுக்கு டிசைன்லாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ட்ரை பண்ணோம். அது எப்படி வந்துருன்னு பார்க்கலாம். காலர் வாவ், உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. டிசைன் சூப்பராக வந்திருக்கு. அந்த கலர்லாம் மெர்ஜாவில் நல்லா வந்திருக்கு. கலை உண்மையாக சூப்பராக இருக்கல டிஷர்ட் இல்லை? புதுசாக டிசைன் பண்ண மாதிரியே இருக்குது. புதுசாக டிஷர்ட் வாங்கின மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் நம்மளுக்கு சக்ஸஸாக வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது என்னன்னா ஒன் சைடு கலர் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். அது எந்த அளவுக்கு வந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்களே, ஓப்பன் பண்ணு. வேற லெவல் தான் வந்துருக்கு. வித்தியாசமாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த பக்கத்தை காமி. எந்த பக்கம்? வேற லெவல் தான். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. உண்மை இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது. ஒன் சைடு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 டிஷர்ட்டுமே நம்மளுக்கு ஃபுல் ஃபில்லாக தாங்க வந்திருக்கு. ஒன்றும் குறைய கிடையாது. இப்போ 3வது டிஷர்ட் எடுக்கலாம். ஆக்சுவலாக அது ஹார்ட்டின் ஷேப்பு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஹார்ட் வந்துருக்கான்னு மட்டும் பார்ப்போம். ஹார்ட் வந்துருக்கா? இன்னும் என்ன சொல்றேன்னு தெரியல. உண்மையாக சூப்பராக வந்து டிஷர்ட் பாருங்க. ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையாவே பாருங்க, அந்த ஹார்ட் ஷேப் மாறவே இல்லை. உண்மையாக எனக்கு பேச்சே வரல, என்ன பேசணும்னு தெரியல. உண்மையாக ரியாக்ஷனே பண்ண தெரியல. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எனக்கு. நம்ம வெளியில் எங்கேயும் போனால் கூட அந்த டிஷர்ட் போட்டு போகலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ணி இந்த 3 டிசைனில் எங்களுக்கு பிடிச்ச டிசைனை நாங்கள் வந்துட்டு போட்டுவிட்டோம். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கு வந்துட்டு இது பிடிச்சது தான். உங்களுக்கு வந்துட்டு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைடா கிட்டோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இஷ்டப்பட்டவங்க போய் வாங்கிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.